ஃபைலம் கார்டேட்டா. கார்டேட்டான்னு சொன்னாலே வந்துட்டு முக்கியமான பாயிண்ட் அது நோட்டோ கார்டு இருக்கணும், டோர்சல் ஹாலோ நர்வ் கார்டு இருக்கணும், பேர்டு ஃபேரஞ்சல் கில் ஸ்லிட்ஸ் இருக்கணும், வென்ட்ரல் ஹார்ட் இருக்கணும், அண்ட் க்ளோஸ்டு சர்க்குலேட்டரி சிஸ்டம் இருக்கணும். இதெல்லாம் விஷயம். இன்வெர்டபிரேட்ஸ்ல ஒரே ஒருத்தருக்கு தான் க்ளோஸ்டு சர்க்குலேட்டரி சிஸ்டம் இருக்கு, அது வந்து அனிலிடாவுக்கு. சப்போஸ் நான் கார்டேட்ஸ் அப்படின்னு சொன்னா அதுல வந்து ஹார்ட் வந்து இருந்தால் அது எங்க இருக்கணும், டோர்சல்ல இருக்கணும். அண்ட் த்ரீ சப்ஃபைல் ஆஃப் த கார்டேட், யூரோ கார்டேட்டா, சஃப்ளோ கார்டேட்டா அண்ட் வெர்டபிரேட்டா. யூரோ கார்டேட்டா அண்ட் சஃப்ளோ கார்டேட்டா மட்டும் நம்ம வந்து we can call that as புரோட்டோ கார்டேட்டா. என்னன்னா அதில் இருக்கக்கூடிய நோட்டோ கார்டு, இந்த ஃபார் எக்ஸாம்பிள் யூரோ கார்டேட்டாவில் என்ன இருக்குன்னா நோட்டோ கார்டு வந்து லார்வல் டெய்ல் ஃபார்ம், அந்த லார்வால டெய்லில் இருக்கும். ஸோ அது கம்ப்ளீட்டாக த்ரூ அவுட் த லைஃப் இருக்காது. செஃப்ளோ கார்டேட்டாவில் பார்த்தீங்கன்னா நோட்டோ கார்டு வந்து அது ஹெட் டு டெய்லே இருக்கும் அண்ட் த்ரூ அவுட் த லைஃபே இருக்கும், அது த்ரூ அவுட் த லைஃபே இருக்கும். யூரோ கார்டேட்டாக்கு நல்ல எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு சொன்னா அசிடியா, சால்பா, டோலியோலம். அண்ட் சஃப்ளோ கார்டேட்டாவுக்கு நல்ல எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா பிரான்சியோஸ்டோமா, ஆம்பி மிக்சஸ் ஆர் லான்ஸ்லெட். ஸோ நோட்டோ கார்ட்ஸ் இருந்தா நம்ம வந்து அடல்ட்ல ஜென்ரலா நோட்டோ கார்ட்ஸ் இருந்துட்டா அது வெர்டபிரல் காலமா மாறிடும். ஸோ இதுல அப்படி மாறுறது தான் நம்ம வி ஆர் காலிங் தட் ஆஸ் அ வெர்டபிரேட்ஸ். ஸோ பட் இந்த புரோட்டோகார்டேட்ஸ் அப்படின்னு சொல்றதுல இட் இஸ் ஆர் கார்டேட்ஸ் பட் நாட் வெர்டபிரேட்ஸ். கீப் இன் மைண்ட். அதுக்கு என்ன, அது வந்து கம்ப்ளீட்டா என்னவோ மாறிடல, அது வந்து வெர்டபிரல் காலமா அது மாறல. ஸோ அதுதான் ஒரு கண்டிஷனு, அந்த கண்டிஷன் நம்ம சொல்லணும். நெக்ஸ்ட் வந்து இதுல வந்து ஃபங்க்ஷன்ஸ், கிட்னி மூலிமா எக்ஸ்கிரீட் பண்றது, அப்பண்டேஜஸ் கை கால்கள் மாதிரி ஃபின்ஸ் மாதிரி இருக்கிறது, இதெல்லாம் இருக்கு. ஸோ இதெல்லாம் ஒரு சின்ன விஷயங்கள. நவ் வி ஆர் என்ட்ரிங் இன்டு தி கான்செப்ட் ஆஃப் ஒன் இம்பார்ட்டன்ட் திங் கால்டு அந்த சைக்ளோஸ்டோமேட்டா. இந்த ஃபிஷ்ஷு இது வந்து ஆக்சுவலாக வந்து மேக்சிமம் வந்து எக்டோ பாரசைட்டாக தான் வாழும். இது வந்து இதில் வந்து என்னென்னா ஜா இல்லை, வாயில் ஜா இல்லை. 6 to 15 கில் ஸ்லிட்ஸ் இருக்கு. இது வந்து போன் கிடையாது, அதுக்கு வேலை கார்டிலேஜ். இதில் வந்து அதே மாதிரி என்ன இல்லைன்னா ஸ்கேல்ஸ் இல்லை, பேடு ஃபின்ஸ் கிடையாது, க்ளோஸ்டு சர்க்குலேட்டரி சிஸ்டம். இதில் வந்து என்னென்னா மெட்டமார்பசிஸ், அதாவது ஃபிஷ் வந்து என்ன பண்ணுன்னா நல்ல தண்ணிக்கு போயிட்டு குட்டியை போட்டு அங்கே சேர்த்துரும். ஸோ லார்வா மட்டும்தான் ரிட்டர்ன் டு த ஓஷன். குட் எக்ஸாம்பிள் இஸ் டெரோமைசான் லாம்ப்ரே அண்ட் மிக்சைன் ஹேக்ஃபிஷ். ஸோ இதில் முக்கியமான விஷயம் கான்ட்ரச்சாய்ஸ்னும் போதே இதுவும் கார்டிலேஜ் தான். ஆனால் என்ன ஒரு பியூட்டி அப்படின்னு சொன்னால் இதில் வந்து உங்களுக்கு ஓப்பர் குளம் இருக்கும் கில்ஸ்க்கு மேலே. இது வந்து இது இல்லாமல் இதில் வந்து உங்களுக்கு பிளக்காய்ட் ஸ்கேல்ஸ் இருக்கும். அண்டு இது வந்து ஒரு ஏர் பிளாடர் இல்லாத உயிரினம், அதுதான் அதோடைய பிரச்சனை. அண்டு இது கோல்டு பிளட்டட், 2 chamber, இதெல்லாம் ஜென்ரல். பிகாஸ் 2 chamber இருந்தாலே கோல்டு பிளட்டுக்கு போயிடும். அண்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா சம் ஏரியா பெல்விக் ஃபின்ஸ். இதில் வந்து பாப்புலேஷனுக்கு இந்த மாதிரி மேலில் வந்து என்ன இருக்கும்னா கிளாஸ்பஸ் ஃபார் மேல். கான்ட்ரிச்சைஸ் வந்து தே ஆர் விவி பேரஸ். ஸோ அது வந்து குட்டி போடக்கூடிய ஒரு உயிரினங்கள். இதுக்கு நல்ல எக்ஸாம்பிள் வந்து டார்படோ, ட்ரைகான். ஸோ இதெல்லாம் நல்ல எக்ஸாம்பிள். அது இல்லாமல் ஸ்கொலிடியான், பிரிஸ்ட், சார்கோடான், கிரேட் ஒயிட் ஷார்க், ட்ரைகான் ஆர் குட் எக்ஸாம்பிள்ஸ். அண்ட் ஆஸ்ட்ரோசைஸ் அப்படின்றது வந்து யூஸ்வலாக வந்து ஆஸ்டியோன்ற வார்த்தைக்கு ஈக்குவலாக அது வந்து போனி. அது வந்து ஓப்பர் குளம், 4 pair of gills வந்து கவர்ட் பை ஓப்பர் குளம். அதோடைய மவுத் வந்து ஆக்சுவலாக நுனியில், அது ஆக்சுவலாக அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வென்ட்ரல் சைடுன்னு சொல்லி போட்டிருப்போம், வென்ட்ரல் சைடுன்னு சொல்லிட்டு. ஸோ முன்னாடி இருந்த இதில் பிளக்காய்ட் ஸ்கேல்ஸ் கிடையாது, அதுக்கு பிறகு சைக்ளாய்டு ஆர் ஸ்டீனாய்ட் ஸ்கேல்ஸ் இருக்குது, ஏர் பிளாடர் இருக்குது. ஸோ இதுவும் 2 chamber, இதுவுமே வந்துட்டு கோல்டு பிளட் தான், நோ டவுட்டு. ஸோ தே ஆர் ஆல்சோ ஹேவ் திஸ். ஸோ இங்கே எக்ஸாம்பிள்ஸ் என்ன, ஓவி பேரஸ். ஸோ முன்னாடி சொன்ன ஆர்கனிசத்துக்கு இதுக்கு டிஃப்ரென்ஸ் ஒன்றும் கிடையாது. ஆனால் இது வந்து முட்டை வைக்கக்கூடிய ஆர்கனிசம், அதுக்கு விவி பேரஸாக இருந்தது, அதுதான் மெயின் டிஃப்ரென்ஸு. இது வந்து நல்ல தண்ணியில் இருக்கக்கூடிய நல்ல எக்ஸாம்பிள்ஸ் என்னென்ன அப்படின்னு சொன்னாலும் மெரைனில் என்ன இருக்குது, மெரைனில் இது எக்ஸோசிட்டஸ் அண்ட் ஹிப்போ கேம்பஸ். நல்ல தண்ணியில் வந்துட்டு லாபியோ, கட்லா அண்ட் கிளாரியாஸ். ஒரு ஃபைட்டர் ஃபிஷஸ் வந்து பீட்டா அண்ட் டெரோஃபைலம், இதெல்லாம் வந்து ஏஞ்சல் ஃபிஷ். அண்ட் அக்வாட்டிக் அண்ட் டெரஸ்ட்ரியல் திங்ஸ். ஸோ இது வரைக்கும் பேசினது எல்லாமே அபவுட் த ஃபிஷ். ஸோ
நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஆக்சுவலி ஆம்ஃபிபியன்ஸ். ஆம்ஃபிபியன்ஸ் வந்து உங்களுக்கே தெரியும், நீரில் தண்ணிலையும் வாழும். இதுக்கு வந்து முக்கியமாக வந்து பின்னா கிடையாது. ஸோ அதுக்கு பதிலாக டிம்ஃபனம் தான் வந்து டைரெக்டாக வந்து காதுக்கு டைரெக்டாக சமமான விஷயம். இதில் வந்து கில்ஸ் இருக்குது, லங்ஸ் இருக்குது, ஸ்கின் இருக்குது. 3 விதத்துலேயும் அது தன்னுடைய ரெஸ்பிரேஷன் இருக்கும். கில்ஸ் முக்கியமாக வந்து அது லார்வல் ஃபார்மில் இருக்கும்போது தான் டேட்போல் ஸ்டேஜில் தான் பார்க்க முடியும். ஸோ 3 சேம்பர்டு, அதனாலையும் இது இன்னும் வந்து கோல்டு பிளட்டில் தான் இருக்குது. இன்னும் வந்து ஒரு பாக்லோத்தமிக்காக வந்துட்டு அது வந்து மாறல. ஃபெர்டிலைசேஷன் எக்ஸ்டர்னலாக தான் இருக்கும். ஏன்னா லார்வல் ஸ்டார்ச் இதெல்லாம் வந்து ஃபார்ம் ஆகுறதுனால இது வந்து ஒரு இன்டைரக்ட் டெவலப்மெண்ட்டு. ஸோ அதே மாதிரி வந்து எக்ஸாம்பிள் வந்து பூஃபோ, ரானா, ஹைலா, சலமண்டர், இச்சோஃபைஸ், ஆம்ஃபிபியன்ஸ் இதெல்லாம் இருக்குது. ஸோ தென் இதோடைய உடம்பு வந்து ஸ்கேல்ஸ் அண்ட் ஸ்கின் உடம்புல இருக்கிற தோலை வந்து கேஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படின்னா அர்த்தம், ஸ்கேல்ஸ் அண்ட் ஸ்கின்னை கேஸ்ட் பண்ணாலே அது என்னது, ரெப்டைல்ஸ். ஸோ ரெப்டைல்ஸ் தான் அடுத்த கண்டிஷன். ஸோ ரெப்டைல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல எக்ஸாம்பிள் வந்து 2 பேர் ஆஃப் லிம்ஸு. ஆக்சுவலி ஸ்னேக்ஸ் ஆர் லிம்லெஸ், வேணும்னா தான் வரணும். ஆனால் வந்து அது வந்து என்னது, லிம்லெஸ். 3 சேம்பர்ஸ் அண்ட் 3 சேம்பர்ஸில் 4th சேம்பர் இருக்கிற மாதிரி காட்டுறது யாருன்னா குரோக்கடைல். சின்ன நடுவில் வந்து ஒரு ஃப்ளாப் மாதிரி இருக்கும். அண்ட் கோல்டு டெம்பரேச்சரை தாங்கக்கூடிய அந்த பாய்க்ளோதர்ம்ஸா பாடி என்வைரன்மெண்ட்ஸ் கொஞ்சம் மாறி இருக்கு, சரியா? ஸோ ரெப்டைல்ஸ்க்கு அண்ட் கோல்ட் பிளட்டட் பாய்க்ளோதர்ம்ஸ் அண்ட் செப்பரேட் செக்ஸஸ். ஃபெர்டிலைசேஷன் வந்து இன்டர்ல நடக்கும், முட்டை வைக்கும். அண்ட் இதில் நல்ல குட் எக்ஸாம்பிள் வந்து செலோன், டஸ்டடோ, கெமிலியான், கேலோட்ஸ், crocodiles அண்ட் அலிகேட்டர், ஹெமிடாக்டைலஸ், லிசார்டு, இதெல்லாம் குட் எக்ஸாம்பிள். அண்ட் பாய்சனஸ் ஸ்னேக், ஸோ இட் இஸ் நஜா, பங்காரஸ், வைப்ரா. பேர்ட்ஸ் இஸ் ஆக்சுவலி மாடிஃபைட் 4 லிம்ஸ் என்னவோ மாறிடுது, விங்ஸாக மாறிடுது. அண்ட் இதில் வந்து ஹைண்ட் லிம்ஸ்ன்றது வந்து ஸ்கேல்ஸ் இருக்கும், அது வாக்கிங், கிளாஸ்பிங், ஸ்விம்மிங் இதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது. அதோட போன் வந்து ஆசிஃபைடு போனாக இருக்கும். அண்டு அதனால அண்ட் ஹாலோ லாங் போனாக இருக்கும். உள்ளே இருக்கக்கூடிய ஹாலோ கண்டிஷன்னால ஈஸியாக அதனால வந்து என்ன பண்ண முடியும், ஃப்ளை பண்ண முடியும். எக்ஸ்ட்ரா டைஜஸ்டிவ் சிஸ்டத்தில் க்ராப் அண்ட் கிசார்டுன்னு 2 எக்ஸ்ட்ரா பார்ட்ஸ் இருக்குது. அண்ட் these are all the conditions, and it is a warm blooded homeothermous. So warm blooded பட் கம்ப்ளீட்டாகவே தன்னால் மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ அதனால தான் வந்து இதை என்ன சொல்லணும்னா ஹோமியோதெர்மஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ we are not calling it that as an cold blooded, it is actually a warm blooded. and birds வந்து ஏர் சாக்ஸ் இருக்கு கனெக்டட் டு த லங்ஸ். ரெஸ்பிரேஷனை கொஞ்சம் சப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக அதுக்கிட்ட வந்து என்ன இருக்குது, ஏர் சாக்ஸ் இருக்கு. அண்ட் குட் எக்ஸாம்பிள்ஸ் இதோடைய ஃபெர்டிலைசேஷன் வந்து எக் லேயிங்கு, நம்மளுக்கு குட்டி டைரெக்டாக பார்க்குற மாதிரி தெரியும். அண்டு செப்பரேட் செக்ஸஸ் இருக்குது. ஃபெர்டிலைசேஷன் இன்டர்னல், ஆனால் முட்டை வைக்கும். ஸோ பேர்ட்ஸ் வந்து க்ரோ, பீஜியான், பேரட், பீகாக், பென்குயின், வல்ச்சர், these are the examples. The final category is actually mammals. Mammary gland இருக்கும், hair இருக்கும், and these are all the conditions, very important conditions. And hair இருக்கும், external ears, பின்னா இயர்ஸ் இருந்தாலே என்ன அர்த்தம், பின்னா இருக்குன்னு அர்த்தம். பல்லு ஒரே மாதிரி இருக்காது, விதவிதமான பல்லா இருக்கும், ஹெட்ரோடான்ட். அண்ட் திஸ் warm blooded animals, homeothermous, they regulate body temperature. So homeothermous, they can regulate body temperature. Thank you. So I am Shivakumar, NEET trainer. So for your more doubts and clarifications, you can call me 7299 550 77.